எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாமக வாங்கியிருக்கிற 18 தொகுதிகள், அதிமுக கூட்டணியில 18 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. உண்மையாகவே அந்த தொகுதிகள்லாம் ஒர்த்தா இல்ல நமக்கு அது வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பேச போறோம். இதை பேச மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 18 தொகுதிகளுடைய லிஸ்ட் வெளியான பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பலரும் பலவிதமான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இந்த தொகுதி வாங்கியிருக்கலாம், அந்த தொகுதி வாங்கியிருக்கலாம், இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்களே, இதெல்லாம் நம்ம வெற்றி பெற முடியுமா, நமக்கு அதிமுக இந்த 18 தொகுதிகள் சாலிடான தொகுதிகளை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவங்களுடைய கருத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாம சில விஷயங்களை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு புரிய வைக்க தான் வந்திருக்கோம். முதல்ல அந்த 18 தொகுதிகளை நாம வரிசைப்படுத்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன். அந்த 18 தொகுதிகள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. முதல் தொகுதி சேலம் மேற்கு, அடுத்து தர்மபுரி, பெண்ணாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருதாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோயில், கீழ்வேலூர், பெரம்பூர், சேலம் வடக்கு, அம்பத்தூர். இதுல பெரும்பகுதியா முதல்ல இருக்கிற 12-13 தொகுதிகள் வன்னியர்கள் ரொம்ப சாலிடா, இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக்க போற ஒரு தொகுதிகளாக இருக்கு என்னுடைய பார்வையில. குறிப்பா சேலம் மேற்கு, தர்மபுரி, பெண்ணாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருதாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோயில், கீழ்வேலூர், பெரம்பூர், சேலம் வடக்கு, அம்பத்தூர். ஸோ இந்த தொகுதிகள்லாம் கொஞ்சம் நமக்கு ஃபால்பேக் தான், இல்லை அதை நம்ம ஒத்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் சேலம் வடக்கு, அம்பத்தூர், ரிஷிவந்தியம், இதில் மூணுலையுமே வன்னியர்கள் பெரும்பான்மை சமூகம். வன்னியர்கள் நினைச்சா ஒன் சைடடாகவே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வர முடியும். ஆனால் அந்த வன்னியர்கள் மற்ற கட்சிகளுக்கு, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுக சார்ந்து அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா பெரும்பகுதியாக நம்மளால அந்த இடங்கள்ல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மீதி பொறுத்த வரைக்கும் கீழ்வேலூர், காட்டுமன்னார் கோயில், பெரம்பூர், இதுவும் நாம வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுல பெரம்பூர் நம்ம மக்கள் அதிகமா இருக்கிற தொகுதி தான். இன்னும் சொல்ல போனா ரிஷிவந்தியம் ஆல்ரெடி டிஎம்கே பெரும்பகுதியா சாலிடா அங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதற்கு முன்பாக விஜயகாந்த் கட்சி கூட விஜயகாந்த் கூட வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஒருவேளை தேமுதிகவுக்கு ரிஷிவந்தியம் கொடுத்தாங்க அப்படின்னா நாம ரிஷிவந்தியத்தை பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். விருதாச்சலம் நம்ம தான் சொல்ல தேவையில்லை, அதுல வெற்றி பெறுவதற்கான 100% பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகம். புரியுதுங்களா? அதே போல செஞ்சி ஆல்ரெடி டிஎம்கே சைடு ஸ்ட்ராங் ஜோனா இருக்கு. குறிப்பா மஸ்தான் டிஎம்கேவுடைய மினிஸ்ட்ரியில இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம செஞ்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் நிற்கிறாரு. ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. செஞ்சி, அம்பத்தூர் மற்றும் கீழ்வேலூர்ல வடிவேன் ராவணன், அப்புறம் அம்பத்தூர்ல KN சேகர் அப்படின்ற ஒரு அண்ணன், அப்புறம் நம்ம கணேஷ்குமார் அண்ணன் செஞ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாரு 3 கேண்டிடேட்ஸை. அப்படி பார்க்கையில செஞ்சி நாம பார்த்தா சாலிடா வேலை செஞ்சு பெரும்பகுதியா பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோட பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லாகி பெரும்பகுதியா பண்ணோம் அப்படின்னா செஞ்சி நம்ம அடிக்கலாம், கன்ஃபார்ம் அடிக்கலாம். அண்ணன் கணேஷ்குமார் அவருடைய தலைமையில செஞ்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகம். அதே பெரிய போலூரை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் தான் மெஜாரிட்டி. ஸோ போலூரும் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல ஜெயங்கொண்டம் சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி நம்முடைய வன்னியர் சங்க தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த தேர்தல் கூட ரொம்ப சொற்ப ஓட்டுகள்ல தான் நம்ம வெற்றியை பார்த்தீங்கன்னா கைவிட்டோம். விருதாச்சலமும் அப்படிதான் கைவிட்டோம். அப்புறம் உத்திரமேரூரும் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற இது புரியுதுங்களா? ஸோ பெரும்பகுதியா நம்ம அங்க வெற்றி பெறலாம். திருப்போரூர் போன முறையே கொஞ்சம் ஓட்டுல தான் மிஸ் ஆச்சு திருப்போரூர். அப்புறம் மயிலாடுதுறையும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, பெரும்பகுதியா நம்ம வெற்றி பெறுவதற்கான. அப்புறம் சோளிங்கர் வன்னியர்கள் பெரும்பான்மை இருக்கிற தொகுதி, அதுலயும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பகுதியா வெற்றி பெறலாம். விக்கிரவாண்டி சொல்லவே தேவையில்லை, இடைத்தேர்தலில் கூட 55,000-60,000 ஓட்டுகளை நம்ம வாங்கியிருக்கிறோம். அப்புறம் பெண்ணாகரம் நம்ம எப்பவுமே சாலிடா நம்ம வெற்றி பெற்றிருக்கிற தர்மபுரி தொகுதியில பெண்ணாகரமும் ஒண்ணு. பட் இந்த முறை ஜிகே மணி கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா எந்த கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பெரும்பகுதியா என்னுடைய கெஸ்
சௌமியா அணி நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து பெண்ணாகரத்தில் அதிகம். தருமபுரியில வந்து ஆல்ரெடி நம்மளுடைய வெங்கடேஸ்வரன் அண்ணே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இல்லைன்னா ஸ்வைப் பண்ணுவாங்க. பெண்ணாகரம் அவரு போவாரு. தருமபுரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் சேலம் மேற்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சேலம் மேற்கு, தருமபுரி, பெண்ணாகரம் இந்த 3 தொகுதியில் ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா அண்ணி நிற்க போகிறாங்க. ஸோ அது எந்த தொகுதின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல. சேலம் மேற்கை பொறுத்த வரைக்கும் ஓட்டுகள் வந்து பிரியும். குறைந்தபட்சமாக வந்து சேலம் அருள் ராமதாஸால வந்து ஓட்டுகள் வந்து பிரிக்கப்படலாம். ஆனால் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா பெரும்பகுதியாக அந்த தொகுதியை வெற்றி பெறலாம். என்னுடைய கெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 12 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடான தொகுதிகள். இந்த 18 தொகுதியில் இந்த 12மே வெற்றி பெறலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற 12மே ரிஷிவந்தியும் சேலம் வடக்கு ரெண்டையும் வந்து நம்ம உள்ள இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னு ரிஷிவந்தியத்தில் தேமுதிக நினைச்சோம் நம்ம சாலிடாக வின் பண்ணலாம். சேலம் வடக்கு ஸோ இதை ஏம் பண்ணோம் அப்படின்னா டிஎம்கே ஆல்ரெடி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா சேலம் வடக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறலாம். வெற்றி பெற்றோம் அப்படின்னா 14 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கண்ணு முன்னே வெற்றி வாய்ப்புக்கான தொகுதிகளாக நிற்குது. புரியுதுங்களா? இது எந்த விஷயமும் புரியாமல் இந்த தொகுதி வாங்கியிருந்தா அந்த தொகுதி வாங்கியிருந்தா இந்த விஷயம் வாங்கியிருந்தா அப்படின்னு நமக்கு வந்து வருத்தம் இருக்கு. புரியுதுங்களா? வருத்தன்றது வேற. வாங்கியிருக்கிற தொகுதிகளில் எத்தனை நம்ம வெற்றி பெற முடியும், எத்தனை தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அங்க பெரும்பான்மை சமூகமா இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்படி பார்க்கையில நமக்கு 14 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான 80% ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? உழைச்சாதான். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுரும் அப்படின்னு மல்லாகப்படுத்திருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே வெற்றி பெற முடியாது. அதை முதல்ல கட்சியை சார்ந்தவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் புரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் தாண்டி அவங்கவுங்க இந்த தொகுதி வாங்கியிருந்தா அந்த தொகுதி வாங்கியிருந்தான்ற இடத்துல வந்து யோசிக்காதீங்க. 18 தொகுதிகள் வாங்கிட்டோம். இந்த 18 தொகுதிகளில் நாம எப்படி வந்து வெற்றி பெற போறோன்ற சிந்தனையை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுமே ஒழிய எனக்கு அந்த தொகுதி வாங்கியிருந்தா வெற்றி பெற்றிருப்பேன் இந்த தொகுதி அப்படின்ற விஷயமே இல்லாம எல்லா தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்காக நம்ம உழைக்கணும். அப்படி உழைச்சாதான் இந்த 18 தொகுதிகளும் கூட்டணி கட்சிகள் நமக்காக உழைக்கும். புரியுதுங்களா? அந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் அரசியலை பொறுத்த வரைக்கும். வருத்தங்கள்லாம் ஓரமா வச்சிடுங்க. வருத்தத்தை ஓரமா வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கட்சி பணியை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் பாருங்க, இந்த 18 தொகுதிகளையும் நம்ம சாலிடா இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா 14 தொகுதியிலும் பெரும்பகுதியா நம்மளால வெற்றி பெற முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? போன முறையே நம்ம 8ல இருந்து 9 எம்எல்ஏக்கள் வந்து ஆக வேண்டிய தொகுதிகள்லாம் தவற விட்டோம். 5 தான் வந்து வெற்றி பெற்றோம். புரியுதுங்களா? இந்த முறை சாலிடா வந்து நம்ம வாங்கி இருக்கிறது 18 தொகுதியில், அது 14 தொகுதியில் நம்ம வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுல குறிப்பா 12 தொகுதிகளை வந்து சாலிடா அடிக்கலாம் நம்ம. புரியுதுங்களா? அப்படி அந்த 14 தொகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பகுதியா வேலை செய்யணும். அந்த 14 தொகுதிகள் அப்படின்றது வந்து நமக்கான தொகுதிகளா இருந்தா கூட மற்ற எல்லா 234 தொகுதிகளிலும் மற்ற கட்சிகளோட மற்றவங்களோட நம்ம கூட்டணியா வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லாயி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும். புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா வந்து தீயா வேலை செய்யணும். தீயா வேலை செஞ்சு நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கணும். சும்மா உட்காந்துட்டு நேற்று இருந்த அந்த தொகுதி இந்த தொகுதி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. புரியுதுங்களா? இங்க கட்சி வலிமையா இருக்கு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட்டு வாங்கியிருக்கலாம், இங்க வலிமையா இருக்கு இங்க சீட்டு வாங்கியிருக்கலாம், இங்க வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கியிருந்தா எனக்கு தெரிஞ்சவர் நின்று இருப்பாரு, அங்க சீட்டு வாங்கியிருந்தா இவரு நின்று இருப்பாரு அப்படின்னு நாம 1008 விஷயங்களை சொல்லிக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த 18 தொகுதிகள் வாங்கிட்டோம். வாங்கின தொகுதிகளை எப்படி வெற்றி பெறலாம், எந்தெந்த தொகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறலாம், மற்ற கூட்டணி கட்சிகளோட எப்படி நாம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்ற சிந்தனை தான் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணுமே ஒழிய சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி 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 குறைகளை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இன்னும் கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மாத்தி மாத்தி அந்த தொகுதி வாங்கியிருந்தா இந்த தொகுதி வாங்கிட்டோம். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. நமக்கு தான் இந்த 18 தொகுதிகளும் சொல்லிட்டாங்க. அந்த 18 தொகுதிகளை நோக்கி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய களத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும். அதே போல மற்ற தொகுதிகளில் மற்ற கூட்டணி கட்சிகளோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யணும். சும்மா உக்காந்துக்கிட்டு இந்த தொகுதி அந்த தொகுதின்ற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. இப்படி பேசி பேசிதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியுமே வந்து விட்டுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை நம்ம எப்படி இழந்துட்டு இருக்குன்னு 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி பாருங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெருமை பேசிதான் அந்த தொகுதி வாங்கியிருந்தா இந்த தொகுதி வாங்கியிருந்தா இதை பண்ணிட்டு இருந்தா அதை பண்ணி இப்படி சும்மா பேசி பேசியே நம்ம வெற்றி வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்கோம். வாங்கியிருக்கிற தொகுதிகளை நோக்கி நம்ம பேசாம வாங்காத இருக்கிற தொகுதிகளை நோக்கி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது நடந்து போச்சு. வாங்கிட்டோம் வந்து போனா வாங்கின தொகுதியை நோக்கி தான் நம்ம செயல்படணும்.
வாங்கிய தொகுதியை நோக்கி தான் நம்ம களமாடணும். வாங்கிய தொகுதியில வந்து திமுக கூட்டணி எப்படி வந்து மண்ணை கவ வைக்கலாம் அப்படின்ற சிந்தனை தான் நமக்குள்ள இருக்கணும். அந்த சிந்தனையை விட்டுட்டு வந்து இந்த தொகுதி அந்த தொகுதி இங்க அங்க அப்படி என்னத்துக்கு இது சொல்லுங்க பார்க்கலாம். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 14 தொகுதிகளை வந்து ஸ்ட்ராங்கான வந்து கேண்டிடேட்ஸா இருக்கணும் பாமக சார்ந்து. சும்மா போன வந்தன்னு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தலைமை வந்து பாத்தீங்கன்னா இதுல சாலிடான கேண்டிடேட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கணும். அவங்க அந்த தொகுதிக்காக பெரும்பகுதியா உழைச்சிருக்கணும். அப்படி வந்து மக்கள் செல்வாக்கு உள்ளவங்களை வந்து அந்த தொகுதிகளில் வந்து போடணும். புரியுதுங்களா? அப்படி போட்டாதான் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா தான் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களாம் நம்மளால வந்து ஈஸியா வெல்ல முடியும். புரியுதுங்களா? அந்த சிந்தனை கண்டிப்பா என்னை விட வந்து தலைமைக்கு தெரியும். அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் மீண்டும் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரிமெம்பர் பண்ணணும். புரியுதுங்களா? சும்மா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு வந்து இதை வாங்கிருந்தா அதை வாங்கிருதான்ற விஷயம்லாம் விட்டுருங்க. நடக்க போறது அதெல்லாம் விட்டுருங்க. இதுதான் நடந்திருக்கு. 18 தொகுதிகள் இதுதான். அந்த தொகுதிகளை நோக்கி நம்ம எப்படி வெற்றி பெற போறோம், அந்த வெற்றியை நம்ம எப்படி வந்து கட்சி கொடுக்க போறோம், அந்த வெற்றி எப்படி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்ற விஷயத்த மட்டுமே யோசிங்க. புரியுதுங்களா? நாம கூட்டணி கட்சிகளோட வேலை செய்யணும். கூட்டணி கட்சிகளும் நம்மளோட வந்து வேலை செய்யணும், எந்த மன வருத்தமும் இல்லாம. புரியுதுங்களா? அப்படி வெற்றி பெற்றாதான் நம்ம பெரும்பகுதியை எம்எல்ஏக்களாக போக முடியும். இது 2026 சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாழ்வா சாவான்றது. புரியுதுங்களா? சும்மா உட்காந்துக்கிட்டு மாத்தி மாத்தி குறைகளை பேசாதீங்க. வருத்தங்களை வந்து ஓரமா வச்சிடுங்க. முடிஞ்சது. இதுதான் தொகுதிகள். இந்த தொகுதிகளை நோக்கி எப்படி நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ற சிந்தனையை மட்டும் யோசிங்க அப்படின்னு இந்த நேரத்துல ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்